எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கேஷ் குவாட்ரண்ட். ராபர்ட் கியோசக்கி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற ஒரு புக்கை அவர் எழுதியிருக்காரு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த புக்கை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக படிச்சிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் படிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ஸோ இந்த புக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பையனுக்கு பார்த்தீங்கன்னா 2 அப்பா இருப்பாங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏழையாக இருப்பார், இன்னொருத்தர் பணக்காரராக இருப்பார். அவங்க 2 பேர் எந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை அந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு இந்த ஒரு கதை வடிவில் இந்த புக்கு அவர் எழுதியிருப்பார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க, அதுக்கப்புறமா எந்தெந்த ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு மணி அதுக்கப்புறமா பிஸ்னஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா நிறைய இந்த புக்கில் அவர் டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். ஆனால் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இந்த கேஷ் குவாட்ரண்ட் அப்படின்ற ஒரு டாபிக் தான். ஏன்னா நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தால் உங்களால் பார்த்தீங்கன்னா பணக்காரன் ஆக முடியுமா, இல்லை ஒரு பெட்டர் லைஃப் உங்களால் பண்ண முடியுமா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்படின்னா இந்த கேஷ் குவாட்ரண்ட்டை நீங்கள் புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த கேஷ் குவாட்ரண்ட் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேஷ் குவாட்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குது. ஒன்று இ, இன்னொன்று எஸ், இன்னொன்று பி, இன்னொன்று ஐ. ஸோ இ அப்படின்னா என்ன அப்படின்னா எம்ப்ளாயி. இந்த எம்ப்ளாயி மோஸ்ட்லி எப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய நேரத்தை பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா முதலீடாக கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா ஒரு 9 to 5 இல்லை 12 to 9:30 இல்லை நைட் ஷிஃப்ட்டோ ஒரு டைம் நம்ம பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் நம்ம ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த குறிப்பிட்ட டயத்தை நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு ஃபிக்ஸ்டு இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். டைம் ஈக்குவல்ஸ் டு மணி. செகண்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டு. எம்ப்ளாய்க்கும் செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஒரு எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா ஒரு பாஸுக்கு கீழே வேலை செய்வாங்க. செல்ஃப் எம்ப்ளாயி பார்த்தீங்கன்னா அவங்களே பாஸாக இருப்பாங்க. செல்ஃப் எம்ப்ளாயி கூட என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க டயத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது ஒரு டாக்டராக இருக்கலாம், இல்லை ஒரு அட்வொகேட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே செல்ஃப் எம்ப்ளாய்டு கீழே தான் வருவாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் அவங்க அவங்களோட பிஸ்னஸில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோ அவங்களுக்கு மணி கிடைக்கும். சப்போஸ் என்றைக்குன்னா அவங்க அந்த வேலையை அவங்க செய்யாமல் இருக்கும்போது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மணியோட இன்ஃப்ளோ நின்றுடும். ஸோ இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயி கேட்டகரியில் தான் வருவாங்க. 3வது டைப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஓனர்ஸ். ஸோ பிஸ்னஸ் ஓனரும் எம்ப்ளாயும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் தான் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்திங்கன்னா எம்ப்ளாயிலேருந்து ரொம்ப பெரிய அளவில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. இப்போ ஒரு பிஸ்னஸ் ஓனர் இருக்கார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு குரூப் ஆஃப் எம்ப்ளாயீஸை பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணுவார். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ஆளால் 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ அவ்வளோதான் வேலை செய்ய முடியும். அப்போது உங்களோட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? அதாவது எம்ப்ளாயி என்ன பண்ணுவாங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்வாங்க. ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஹவர்ஸ் டோட்டலாக வேலை செஞ்சுருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு எம்ப்ளாயி பதிலாக அங்கே ஒரு 1000 எம்ப்ளாயி வேலை செய்கிறாங்க. ஆனால் யாருக்காக? ஒரே ஒரு ஆளுக்காக வேலை செய்யும்போது, அதுவும் ஒரு நாளைக்கு 1000 பேர் வேலை செய்யும்போது யோசிச்சு பாருங்கள் அதோட அவுட்கம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ இது ஏன் நீங்கள் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஒரு எம்ப்ளாயியாக நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதே மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸும் கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த ஒர்க்கெல்லாம் ஆட்டோமேட் பண்ண முடியும், எந்தெந்த வேலையை பார்த்தீங்கன்னா டெலிகேட் பண்ண முடியுமோ அந்த ஒர்க்கை அதுக்காக ஸ்பெசிஃபிக்காக பீப்புளை ஹையர் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்து இவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க. அதாவது இனிஷியலாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை சரி பண்ணுவாங்க, இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. ஒன்ஸ் இந்த பிஸ்னஸ் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா அந்த மொத்த பிஸ்னஸுமே என்ன பண்ணுவாங்க ரெஸ்பெக்டிவ் பீப்புள் கிட்ட கொடுத்துட்டு இவங்க வெளியே அவங்களுடைய டயத்தை இவங்க மணியாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. 4வது டைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட் டைப். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெஸ்ட்டு பிஸ்னஸ் எதுன்னு பார்ப்பாங்க. அந்த பிஸ்னஸில் இவங்க இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பணம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வரும். ஸோ இவங்களோட ஜாப் சிம்பிள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கே பெஸ்ட்டு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல பணியை இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் இவங்களோட ஜாபாக இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பீப்புளை விட இன்னும் கொஞ்சம் நிறைய அடிஷ்னல் டைம்ஸ் ஃப்ரீயாக இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே டைம் அப்படின்ற ஒரு டாபிக் நான் மேஜராக இங்கே நான் சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி 95லேருந்து 97% பீப்புள் இந்த 2 கேட்டகரிக்குள்ளே தான் இருப்பாங்க. ஒன்று எம்ப்ளாயாக இருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஒன்று செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருப்பாங்க.
வெரி ரேராக வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பீப்புள் இருப்பாங்க. அதை விட ரேராக வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டர் இருப்பாங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த அதே இமேஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் மணியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மணியை நீங்கள் ஆட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எந்த இடத்துல நீங்கள் இருக்கீங்க, எந்த இடத்துல வந்து நீங்கள் போகணும், எது வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்த்தை கொடுக்கும். இப்போ பாருங்கள், ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிவரேஜ் எல்லாம் கிடையாது. லிவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து உங்களுக்கு புரியும். அதாவது நீங்கள் இன்ட்ராடே பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10% வந்து பார்த்தீங்கன்னா காசு இருந்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மணியை ஓடி மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் அவ்வளோ அமௌண்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணி நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து எடுக்கலாம். அதே மாதிரி ஆனால் அந்த லிவரேஜ் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்ப்ளாயாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இருக்காது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள், உங்களால் வந்து ஒரு வெல்த்தை வந்து க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு லிமிட்டட் அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த அமௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பென்சஸ் நீங்கள் வந்து பார்க்கணும். அதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை ஏதாவது நீங்கள் வாங்கணும், ஏதாவது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போய் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷிங்கேஜ் வந்து இருக்கும். எம்ப்ளாயாக இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு மில்லியனராகவோ இல்லை ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்க்கோ போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். செகண்ட் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். ஏன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, எம்ப்ளாயாக இருக்கும்போது ஒரு பாஸுக்கு வந்து வேலை செய்கிறீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து உங்களுக்காக வேலை செய்கிறீங்க. அவ்வளோதானே தவிர பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. என்ன கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பே வந்து உங்களுக்கு நிறைய கிடைக்கும். ஆனால் அந்த பே வந்து உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியனராவோ இல்லை பில்லியனராவோ கண்டிப்பாக வந்து ஆக்க முடியாது. பாயிண்ட் வந்து என்னென்னா ஈயும் எஸ்ஸும் இருக்கிறது வந்து மேபி எல்லாருமே இந்த இடத்துலேருந்து தான் நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயாக வந்து மாறுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் எடுக்கணும். ஒன்ஸ் நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாயி ஆனதுக்கப்புறமா அங்கேருந்து வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டோட ஒர்க்கை ஃபர்தராக வந்து டெலிகேட் பண்ணி நீங்கள் எம்ப்ளாயிஸை வந்து ஹையர் பண்ணி அதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் பிஸ்னஸாக நீங்கள் அந்த விஷயத்தை கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நிறைய வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து வரும். அந்த ப்ராஃபிட்லேருந்து உங்களை மாதிரியே வந்து ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த பிஸ்னஸ்லேயும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யாமல் உங்கள் காசு வந்து உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நார்மலில் இருந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதாவது ஒரு மில்லியனர் பில்லியன்ற லெவலுக்கே வந்து உங்களால் வந்து மூவ் ஆக முடியும். இது வந்து ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக தான் நிறைய பேர் பார்ப்பீங்க. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டீப் மீனிங் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்களோட கரண்ட் ஸ்டேட் இப்போ என்ன இருக்கீங்க அப்படின்றது, நீங்கள் இந்த 4 இடத்துல எங்கே இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எப்படி வந்து நெக்ஸ்ட் லெவல் போகலாம் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப்பில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு இந்த சிம்பிள் அனலைஸ் வந்து மேபி உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.